ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேக்கரி ஸ்டைலில் ஒரு பிஸ்கட் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு அரை கப் போல் பட்டர் எடுத்திருக்கேன். எல்லாமே ஈவனாக எடுத்துக்கோங்க. கப்பில் ஒரு கப் எடுத்திங்கன்னா அதில் அரை கப் போல் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ அரை கப் பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா விஸ்க் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ரீமியாக கிடச்சிரும். ஒரு நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. இப்போ இதோட அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் எதில் அளந்தீங்களோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது வெண்ணெயும் சர்க்கரையும் நல்லா க்ரீமியாக வரணுங்க. ஒரு 3 நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டெக்ஸ்சர் வந்திருக்கு. பாருங்கள், நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. இப்போது ஒரு கப் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டுமே எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பேக்கரி ஸ்டைலில் ஒன்று மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் போல் வேர்க்கடலையை கோஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. தேவைப்பட்டால் 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசைய நல்லா உங்களுக்கு வந்து கெட்டியாகும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய போகிறேன். மாவு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். காய்ச்சி ஆறின பால் தான் எடுத்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்துருக்கேன். இது நல்லா பிசைஞ்சிடலாங்க. பால் அதிகமாக தேவைப்படாது. தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நம்ம பிஸ்கட் ஷேப்புக்கு பண்ணிடலாங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சமாக பால் சைஸ்க்கு எடுத்து கையில் உருட்டினீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கட் ஷேப்பில் கிடச்சிரும். உள்ளங்கையில் லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஷேப் வந்துடும். இப்போ சைடில் இருக்க விரிசல்லாம் லைட்டாக இது போல் தேய்ச்சி விட்டிங்கனாலே அழகாக உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெடிப்பு இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ஆயில் தடவி நான் மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நான் பேக் பண்ண போகிறேன். இதிலே நம்ம வச்சிடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணி வச்சிடலாங்க. இப்போது எல்லாம் இருக்கிற மாவில் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 4 பிஸ்கெட் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கேன். ஒரு பிஸ்கெட்க்கு வந்து நீங்கள் கேப் வைங்க. வெந்து வரும்போது கொஞ்சம் பெருசாக வரும். நான் இன்றைக்கி வந்து பேன் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாயிருக்கு. இப்போ நம்ம பிஸ்கெட் இதில் வச்சிடலாம். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வெந்து வரட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 25 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட பிஸ்கட் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம பேக்கரி ஸ்டைலில் இருக்குது. நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு டெக்ஸ்சர் பார்க்கும்போதே தெரியும். இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.